கபில் இதில் உங்களோட பார்வை என்ன? எங்களுக்குள்ள எந்த குழப்பமும் இல்லை, இங்கே வந்து அதிமுக ஆட்சி தான், டெல்லியிலேருந்து ஒருத்தர் வரும்போது என்டிஏன்னு தான் சொல்லுவாங்க அப்படிங்கிறத எப்படி புரிஞ்சுக்கிறது? அது ஒவ்வொரு முறையும் அந்த கூட்டணியில் அப்படி தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அதாவது மிக தெளிவாக இப்போ திரு நயினார் நாகேந்திரன் வரைக்கும் அதை சொல்லிட்டார். நம்ம கட்சியிலேருந்து ஒரு 20 பேர் அமைச்சர்களாக ஆகலாம், அமைச்சர்களாக ஆவார்கள்ங்கிற வரைக்கும் சொல்லிட்டாரு. மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் மிக தீர்க்கமாக சொன்னார். அந்த கேள்வியும் பதிலும் நம்ம பலமுறை இந்த மேடையில் பேசியிருக்கிறோம். அஇஅதிமுக தலைமையிலான இந்த கூட்டணி வெற்றி பெற்றால் அந்த ஆட்சியில் பாஜக பங்கெடுக்குமா, அமைச்சரவையில் பாஜக பங்கெடுக்குமா என்ற கேள்விக்கு எஸ் அப்படின்னு ரொம்ப தீர்க்கமாக அவர் வந்து பதில் சொல்கிறாரு. ஸோ அவங்க அதில் சொல்கிறாங்க. பட்டு எதிர்க்கட்சித் தலைவர் ஐயா எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அதை மறுக்கிறார். இது ஒரு டிஸ்பியூட்டாக போயிட்டுருக்குது. இது பேரல்ல பிரச்சனை, என்டிஏவா ஏடிஎம்கே வாங்குறது பிரச்சனை இல்லை. இவங்க ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு கொடுக்க போகிறாங்களா இல்லையாங்கிறது தான் பிரச்சனை. நீங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா திமுக அணிலையும் இந்த அழுத்தத்தை யார் கொடுக்குறாங்கன்னு கேட்டிங்கன்னா காங்கிரஸ் கொடுக்குது. ஆனால் காங்கிரஸ் எங்களுக்கு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு வேண்டும் என்று திமுகவிடம் கேட்கிறது. ரெண்டுக்கும் பாரதூரமான வேறுபாடு இருக்குது. நாங்கள் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு கேட்போம் என்று சொல்வதற்கும் உறுதியாக நாங்கள் வந்து எங்கள் அரசு தான் நிறுவோம், நாங்கள் வந்து அமைச்சரவையில் பங்கெடுப்போம் என்று அவங்க உறுதிட்டு கூறுவதற்குமான வித்தியாசம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அப்போது அவங்க வந்து அப்பர் ஹேண்ட் எடுக்கிறாங்களா பாஜக அப்படிங்கிற கேள்வி இங்கே இயல்பாக எழுகிறது. இதை தாண்டி மிக பிரதானமான முதல் சுற்றுப்பார்வைக்கு நான் ஒரு விஷயத்தை சொல்லணும்னு நினைக்கிறேன் சார். அது தமிழ் கூறும் நல்லுலகத்திற்கு. இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு பிரதமர் அவர்கள் மதுரை வந்திருக்கிறார். மகிழ்ச்சி சங்கம் அழுத்த மதுரையில் அவர் பேசுகின்ற பொழுது சொல்கிறார் ஒரு வார்த்தை, தமிழ்நாடு வளமான வரலாறு கலாச்சாரம் கொண்ட மாநிலம் அப்படிங்கிறார். வளமான வரலாறும் கலாச்சாரமும் கொண்ட மாநிலம், உலக கலாச்சார மையமாக ஆதிச்சநல்லூர் மாற்றப்படும். ரொம்ப மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள் பிரதமருக்கு. ஆனால் எங்களுடைய கீழடி அகலாய்வு அறிக்கையை நீங்கள் அங்கீகரிக்க மறுக்கிறீங்க. அப்போ உங்களுடைய இரட்டை வேடம் இருக்குதுல்ல. நீங்கள் தமிழ்நாட்டிற்கு வந்தால் வெற்றிவேல் வீரவேல் சொல்கிறீங்க, ஒடிசா போனீங்கன்னா ஜெய் ஜெகநாத் சொல்லிட்டு தமிழர்களுக்கு திருட்டுப்பட்டம் சுமத்துறீங்க. ஜெகநாதர் கோயிலினுடைய ஆலயத்தினுடைய சாவி, பூரி ஜெகநாதர் கோயிலுடைய ஆலய சாவி, கருவறை சாவி தமிழ்நாட்டில் இருக்குதுங்கிறீங்க. தமிழர்களுக்கு நீங்கள் திருட்டுப்பட்டம் சுமத்திடுறீங்க. இன்னொரு பக்கம் அங்கே வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் வந்து தயிர் சாதத்தை கூட இலையில போட்டு சாப்பிட்ற மாதிரிலாம் வீடியோ எடுத்து போட்டு தமிழர்களை வந்து ரொம்ப எள்ளி நகையாடுகிறீர்கள். இதை வந்து யார் ஆளணும், தமிழனா ஒடிசாக்காரரா அப்படின்லாம் நீங்கள் வந்து அங்கே கேட்குறீங்க. தமிழர்கள் இதை ஆள வேண்டுமானலாம் கேட்குறீங்க. இங்கே உத்தரப்பிரதேசத்துக்கு போனீங்கன்னா ஜெய் ஸ்ரீராம் சொல்கிறீங்க, கர்நாடகா போனீங்கன்னா வேற ஒன்று சொல்கிறீங்க, கேரளா போனீங்கன்னா சாமியை சட்டமைப்பா சொல்லிங்க, இங்கே வந்து அப்போ வெற்றிவேல் வீரவேல் சொல்லிக்கிங்க. மகிழ்ச்சி, ரைட். தமிழர் கடவுள், தமிழ் கடவுள் வெற்றிவேல் வீரவேல் நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் அந்த தமிழ் கடவுள் முருகனை நீங்கள் வழிபடுறது மகிழ்ச்சி. அந்த தமிழுக்கு எவ்வளோ நிதி ஒதுக்கி இருக்கிறீங்க? ஓகே, சமஸ்கிருதத்துக்கு 2000 கோடி ரூபாய்க்கு மேலே ஒதுக்கி இருக்கிறீங்க. ஆனால் தமிழ் 100 கோடி 113 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறீங்க கடந்த 10 ஆண்டுகளில். அப்போ தமிழ்நாடு கலாச்சாரம் நிறைந்த மாநிலம் சொன்னால் போதாது. எங்களுடைய கீழே அகலாய்வு அறிக்கையை ஏன் நீங்கள் அங்கீகரிக்க மறுக்கிறீங்கிற கேள்வி இருக்கு இல்லையா? இதற்கும் சேர்த்து பிரதமர் விடை கொடுக்கணும். தமிழ்நாடு உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.